அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட செஷன் 1 மெயின்ஸோட செஷன் 1ங்கிறது நம்மளுக்கு இப்ப 21ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அடுத்து ஒரு 4 நாளைக்கு வந்து கன்டினியூஸா வந்து நம்மளுக்கு 21, 22, 23, 24 மற்றும் 28ஆம் தேதிங்கிறது நடக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்ங்கிற பேசிஸ்ல நடக்க போகுது. ஃபோர்நூன் ஒரு ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்ன்னு நடக்க போகுது. இதுவரைக்கும் வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14,00,000லிருந்து 15,00,000 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇஇ மெயின் செஷன் 1க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப தோராயமா ஒரு செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 பேத்துல ஒரு 1,00,000 பேத்துலருந்து 1,50,000 பேர் வரைக்கும் ஒரு செஷன வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்கிற ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதுனா ஈஸியா இருக்குமா? சில யூடியூப் சேனல்ல சொல்றாங்க. இந்த டேல எழுதுனா வந்து டஃப்பா இருக்குங்கிறாங்க. இந்த டேல மார்னிங் ஷிஃப்ட் ஈஸியா கேட்பாங்களா? ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து கஷ்டமா கேட்பாங்களா? இப்படிலாம் உண்மையாலுமே இருக்குதா? அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்படிலாம் கேட்டா உண்மையாலுமே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ரீவிய அதாவது என்னன்னா, இந்த ஜேஇஇ எக்ஸாம்ங்கிறதே முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான். ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ப்ரீவியஸா சிஸ்டம்ல லோடட் எவ்ரிதிங் வாஸ் லோடட். சரிங்களா? இப்ப உட்கார்ந்துகிட்டு அத வந்து நீங்க கம்மியான ஸ்டூடண்ட்ஸ் வந்தா டஃப்பா கொஸ்டின் குடுப்பாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்தா டஃப்பா கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க அப்படின்லாம் நெறைய யூடியூப் சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டா உண்மையே கிடையாது. உண்மையா சொல்ல போனோம்னா, நீங்க நல்லா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலுமே வந்து ஈஸியா தான் இருக்க போகுதுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய கணக்கு வந்து என்ன பேஸ் பண்ணி யூடியூப் சேனல்ஸ்ல சொல்றாங்கன்னா, நெறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா, அங்க வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருக்கும் அந்த செஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, எந்த கொஸ்டின் யாருக்கு வரப்போகுதுங்கிறது யாருக்குமே தெரிய போறதில்ல. இது வந்து செட் 1, செட் 2, செட் 3 அந்த மாரியான கணக்கு கிடையாது. இது ஆன்லைன் எக்ஸாம். ஸோ எந்த கொஸ்டின் வேணாலும் எப்படி வேணாலும் ஜம்பிள் ஆகி நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து வியூஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிஃப்ட் கஷ்டம், இந்த ஷிஃப்ட் ஈஸி, இந்த டே கஷ்டமா வரும், இந்த டே ஈஸியா வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாரியான எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம, நீங்க நல்ல முறையில பிரிப்பேர் பண்ணுங்க. ஜேஇஇ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸ நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு கேள்வி வரும். என்னன்னா, "சார் இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டாமான்னு?" வந்து கேள்விகள் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரிகள்ல இடங்கள் கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கடுத்து நீங்க எத்தன பொங்கல வேணாலும் நல்ல முறையில செலிப்ரேட் பண்ணலாம். பட் இந்த வருஷம் ஜேஇஇ எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள், செஷன் 1 எழுதக்கூடிய மாணவர்கள், இந்த பொங்கல் ஹாலிடேஸ என்ஜாய்மெண்ட்ஸ்க்குன்னு மட்டும் யூஸ் பண்ணாம, இந்த மாரி படிக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிற்காலத்துல போயிட்டு ஒரு ஐஐடியில கூட நீங்க ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். என்ஐடியில கூட ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு புடிச்ச காலேஜ்ல போய் புடிச்ச படிப்ப படிச்சுட்டு கூட நீங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வெறும் நீங்க இந்த யூடியூப் சேனல்ஸ பார்த்துக்கிட்டு என்னன்னா, இந்த இந்த ஷிஃப்ட்ல வந்து கொஸ்டின் கஷ்டமா கேட்டிருக்காங்க. அதனால எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. இந்த ஷிஃப்ட்ல போயிருந்தா எனக்கு வந்து மார்க் அதிகமா வந்திருக்கும். அப்படிங்கிற மாரியான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு, நீங்க நல்லா படிங்க. நல்லா படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஆ என்ன சொல்ல வரதுங்க, உங்களுக்கான மதிப்பெண்கள் அதிகமா வரும். உங்களுக்கான பெர்சன்டைல் அதிகமா வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாரி கன்டினியூஸா உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.